ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறான்ல, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. ஹாய் நண்பன் அம்பிஸ் வணக்கம். அண்டாவின் கதல் சத்தம் அதிகமாக கேட்குது. திமுக பக்கமெல்லாம் திமுகவின் கதல் சத்தம் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கு. நேற்று வரைக்கும் கூட்டம்லாம் ஓட்டா மாறாது, விஜய்க்கு வெற்றில பெற முடியாது, ஒரு இடங்களும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தவங்க பூரா இன்னைக்கு திமுக தெரிஞ்சு போது அடுத்த சிஎம் தளபதி விஜய் தான். இதனால தான் கடல் சத்தம் அதிகமாக இருக்கு. ஒரு பக்கம் டெபேட் ஷோவில் பார்த்தீங்கன்னா தமிழக வீட்டுக்குள்ள ஓட்டு போட்ட மக்கள்லாம் கேவலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏண்டா நீங்க நல்லாட்சி கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன மாற்றத்தை தூக்கி வேற கட்சிக்கு ஓட்டு போட போறோம். இதுல திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னா திமுக ஓட்டு போட்டா அறிவாளி புத்திசாலி, தமிழக வீட்டுக்கு ஓட்டு போட்டா தற்கூரி கேவலம். இதுல இந்த அண்டா வேலை என்ன சொல்லியிருக்காப்லன்னா ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறவங்க திமுக ஒன்று திராவிடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது சோறு போட்டு திராவிடமா விட்டா பேண்ட சட்டை வாங்கி கொடுத்தது எல்லாம் வாங்கி கொடுத்தது ஒரு நாட்டை உருவாக்கணும் திராவிடம் சொல்லுவீங்க போல இருக்கு. ஏன்னா நீங்க நல்லாச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க என்ன மாற்றத்தை நோக்கி போகலாம். நீங்க உங்களை பிடிக்காம தான் நாங்க தளபதி விஜய் பக்கம் ஓட்டு போட்டு இன்னைக்கு அவசியம் பார்க்க போறோம் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த கதல் சத்தம் பத்தலை. இன்னும் தமிழக வெட்டிக்கலாங்க தொண்டர்கள் கூட அமைதியாக இருக்காங்க. ஆனால் திமுக பொத்தனைக்கு கத்தியிலே தான் கிடக்காங்க. இந்த 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன நடக்குமோ தெரியல. இது அதுக்குள்ளேயும் கதல் சத்தம் பத்தலை. இன்னும் கதல் வந்துக்கிட்டே இருக்கும். 4ஆம் தேதி திமுக நிலைமை என்ன